இப்போ நம்ம வந்து இது ஆதரவாக குரல் கொடுக்குற நேரத்தில் நம்மளை தாண்டி நிறைய பேர் வந்துட்டாங்க. மம்முட்டி வந்துட்டாரு, பிருத்திவிராஜ் வந்துட்டாரு. மம்முட்டி என்ன சொல்றாரு, 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த மக்களுடைய குரல் வர நேரத்தில் அவனை ஒடுக்காதீங்கன்றாரு. பிருத்திவிராஜ் நிற்கிறாரு. அதே ஸ்ரீகுமார் போன்ற பாடகர்கள்லாம் இருக்கான் பாருங்க, எங்க தனக்கு வேட்டு வச்சிருவானோன்னு சொல்லிட்டு இந்த பாடலை தடை செய்யணுங்கிறான். நான் என்ன சொல்றேங்க பாருங்க, பொறுமையா பாருங்க. இந்த மாதிரி இசை வடிவத்தில் வர எளிய பிள்ளைகளை கூப்பிட்டு இவனுங்க விலைக்கு வாங்கி 2-3 சான்ஸை கொடுத்து சினிமாவில் பாட வச்சு கெல்லா கட்டிடுறானுங்க. இந்த பாடல்கள்லாம் வெளியில் வரக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கான். ஆனால் பஞ்சரத்ன கீர்த்தனை ஒரு 5 பாட்டை வச்சுக்கிட்டு உலகம் பூரா கல்லா கட்டிகிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 100 வருஷமா, 75 வருஷமா. பஞ்சரத்ன கீர்த்தனை வந்து என்ன, ஒரு தியாக ஐயருடைய 5 பாட்டு உங்களுக்கு தொகுத்து கொடுத்தாங்க. எதுக்கு தொகுத்து கொடுத்தாங்க? சண்டை போட்டுக்காதீங்க, ஆண்களும் பெண்களும் சண்டை போட்டுக்காதீங்க, ஒரே இடத்துல உட்காந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ICS ஆஃபீஸர் வந்து ஏற்பாடு பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அரிகேசநல்லூர் பாகதர்லாம் வந்து இதை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து தியாகையருக்கு சமாதி கட்டுறதுக்கு பெங்களூர் நாகரத்னமா என்ற தேவதாசி தான் தன்னுடைய நகைகள்லாம் விற்று சமாதி கட்டுச்சுன்னு ஒரு 100 வாட்டி சொல்லிட்டேன். 5 பாட்டு தான். நாட்டை ராகத்தில் 1, கௌளவ ராகத்தில் 1, ஆரபி ராகத்தில் 1, வராளி ராகத்தில் 1, ஸ்ரீராகத்தில் 1. இந்த 5 பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு காதல தொங்குற வைரக்கம்மல் என்ன, ஒட்டியானம் என்ன, அட்டிகை என்ன, பட்டி வேட்டி என்ன, வெள்ளி சொம்பு என்ன, போகிற கார் என்ன, பறக்கிற ஃப்ளைட் என்ன, நடத்துகிற விழா என்ன, நம்ம ஏதாவது சொல்கிறோமா? தமிழ் இசையை சாகடிச்சிட்டீங்க. இந்த தமிழ் இசை நினச்சிக்காதீங்க. தமிழுக்கு உண்டான இசையை காலி பண்ணிட்டீங்க. தமிழ் இசையை கூப்பிட்டீங்கன்னா இன்னும் சரின்னு சொல்லும். அது பாவம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு இப்போ.